நமஸ்காரம். மணி ஜெயராமன். இப்பூலோகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழ்மையாகவும் வசதி படைத்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் வறுமையில் உள்ளவன், ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவன் ஒரு பாடல் பாடிக்கொண்டு போகிறான். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, இந்த அண்டங்காய்க்கும் கோயில்களுக்கும் பேதம்புரியலே பேதம்புரியலே என்று பாடிட்டு போகிறான். ஏன் அவன் பாடிட்டு போகிறான்னா, ஒரு பெரியவா சொல்லிருக்கார். அந்த கதையை நான் சொல்கிறேன். வழியில் ஒருத்தன் போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது ஒரு சாம பூசணிக்காய் ஒன்று அவன் கண்ணில் தென்படுது. உடனே இந்த பூசணிக்காயை எடுத்து, இவ்வளோ பெரிய பூசணிக்காயை இந்த கொடி மூலயமா படைச்சிருக்கானே, அந்த ஆண்டவனுக்கு அறிவே இல்லை. இவ்வளோ பெரிய கொடியில் இவ்வளோ பெரிய பூசணிக்காயை படைச்சிருக்கானே, அந்த ஆண்டவனுக்கு அறிவே இல்லை. சும்மா கடவுள் கடவுள்னு போட்டு கும்பிட்டுன்னு இருக்காளே அப்படின்னு புலம்பிக்கிட்டு போகிறான். வழிநெடுக போயிட்டுருக்கும்போது களைப்பாக இருக்குது. ஒரு ஆலமரத்துக்கு அடியில் துண்டை விரித்து போட்டு அப்படியே படுத்து அண்ணாந்து பார்க்குறான். அந்த ஆலமரத்து மேலே ஒரு சின்ன ஆலம்பழம் இருக்குது. அதை பார்த்து சொல்கிறான், திரும்ப இந்த கடவுளுக்கு அறிவே இல்லையே, இவ்வளோ பெரிய ஆலமரத்தை படைச்சி ஒரு சின்ன பழத்தை படைச்சிருக்கானே, என்ன இது? ஒரு கொடியில், அவ்வளோ பெரிய தரையில் போடுற கொடியில் சொட்டு பூசணிக்காயை படைச்சிருக்கான். இவ்வளோ பெரிய மரத்தில் இத்திலோண்டு பழத்தை படைச்சிருக்கானே, என்ன அறிவாக இருக்கும் ஐயோன்னு சொல்லி அப்படியே படுக்கிறான். காற்று அடிக்குது. அடித்தோன்னே பழம் கொட்டுது. ஒரு பழம் அவன் நெத்தியில் விழுவுது. ஐயோ அப்பான்னு எந்திரிக்கிறான். அப்போ எந்திரிச்சோன்னு நினைக்கிறான், இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் இந்த பழம் நெத்தியில் விழுந்தோன்னே நமக்கு இவ்வளோ வலிக்குதே, இதே இந்த பூசணிக்காயை ஆலமரத்துலேயும் படைச்சிருந்தானா அந்த பூசணிக்காய் நம்ம தலைமையில் விழுந்ததான் நம்மளுடைய கதி என்ன ஆயிருக்கும்? இறைவன் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார். அதனால் ஒருத்தர் வசதியாக இருக்கா, ஒருத்தர் தாழ்மையாக இருக்கான்னு சொல்லி மனவேதனைப்பட வேண்டாம். இறைவனுடைய பாதத்தை போற்று வணங்கினாலே நிச்சயம் உனக்கு பலன் கிடைக்கும். இறைவனுடைய பாதத்தை நாராயணா, கோவிந்தா என்று, கேசவா, மாதவா என்று அவருடைய பாதங்களை, பொற்பாதங்களை போற்றி வணங்கினால் நிச்சயம் ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் நமக்கு ஒரு நல்ல பலனை தருவார். யாரையும் நிந்திக்க வேண்டாம், யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்பதை ஒரே நோக்கமாக கொண்டு வெற்றி பயணம் தொடங்குங்கள். இறைவனை வணங்குங்கள். வாழ்க வளமுடன். மணி ஜெயராமன். மங்களம் உண்டாகட்டும்.